ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 5 வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏ டு Z டாப் எல்லா மாடல்ஸுமே வந்து ஆல்ரெடி கவர் பண்ணி கொடுத்தாச்சு. அதையும் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 16, 18, 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3, 5, 8 தருகின்ற மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தோம். மீதி வந்து என்னென்னா ஒரே ஒரு மீதி வந்து 3ன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? மீதி 3 தரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு மீதி வந்து கொடுத்தாங்க. அதை என்ன பண்ணோன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி ப்ளஸ் அந்த அந்த மீதியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்சிஎம் ப்ளஸ் மீதி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் வந்து போட்டிருப்போம், கரெக்டுங்களா? மீதின்றினா ஜஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஆனால் மீதி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மீதியை வந்து ஆட் பண்ணுவோம். அங்கே கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3 தருகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரே ஒரு மீதி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த மீதியை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி ப்ளஸ் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16 வகுக்கும்போது 3 தருது, 18 வகுக்கும்போது 5, 21 வகுக்கும்போது 8, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 16க்கு 3 வருது, 18க்கு என்ன வருது அப்படின்னா 5ன்னு வருது, 21க்கு வந்து 8ன்னு வருது, ஓகேங்களா? இந்த மாதிரி மீதி வந்து தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வேணால் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாமே பாருங்கள். 16ல் 3 போச்சுன்னா 13, 18ல் 5 போச்சுனாலும் 13, 21ல் 8 போச்சுனாலும் 13. அப்போ இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, அதாவது ஒரே நம்பராக இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணிவிடுங்க, மைனஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய மீதி தருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன எழுதுறீங்களோ எல்லாத்தோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் மைனஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணிவிடுங்க, மைனஸ் பண்ணிவிடுங்க. இதுவே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வெவ்வேறாக இருந்துச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வர வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். அது நெக்ஸ்ட் சம்மில் வந்து பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அப்போது 16 பண்ணும்போது 3, 18 பண்ணும்போது 5, 21 பண்ணும்போது 8 தருது. இந்த மாதிரி தரும்போது மிகச்சிறிய என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து வேறு வேல்யூ, இங்கே 13, இங்கே 14, இங்கே 15, அந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ வேறு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டிஃப்ரென்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும், ஓகேங்களா? மிகச்சிறிய என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், மிகப்பெரிய என்னன்னா நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிடணும், எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு 16, 18, 21 டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்குல்ல, அதனால் கொடுத்துருக்க எண்ணுக்கு நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 16, 18, 21 இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வகுப்படும், சரி 2ஆம் வாய்ப்பாடில் போடுவோம். 8 2 16, 9 2 18, இந்த 21 அப்படியே வரும். அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா இந்த 8 அப்படியே வரும். 3 3 9, 7 3 21. இதுக்கு மேலே வர வழியில் 2 3 8 3 7 இது அப்படியே தான் எல்சிஎம் வந்து பெருக்கி தான் ஆகணும். ஸோ 2 × 3 × 3 × 8 × 7 3 2 6, 6 3 18, 8 7 56, 18 56 மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 6 8 48 8 மீதி 4, 8 40 44, 6 5 8 10க்கு 0 மீதி 1 5 4 9 1 10, 1008ன்னு வருது. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன வருது, 1008ன்னு வருது. ஆனால் நமக்கு என்ன ஃபார்முலா, மீதி டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்சிஎம் மைனஸ் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் என்ன வருது, 1008, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துச்சு, 13. 1008ல் 13 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும், ஓகேங்களா? 1008ல் 13 போச்சுன்னா 8ல் 3 போச்சுன்னா 5, 8ல் 3 போச்சுன்னா 5, அப்போ 9 வரும். 9ல் 1 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு, 1008ல் 13 போச்சுன்னா 1000, 1000ல் 10 போச்சு 900, 995 வருமா? ஓகே. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, 995 அப்படின்றது தான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இதே ஒரே ஒரு மீதி கொடுத்தாங்கன்னா அந்த மீதியை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி 3 ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீதி கொடுத்தாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, டிஃப்ரென்ஸ் அது போய்ட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சி. சேமாக இருந்தது அப்படின்னா இப்போ 16, 18, 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3, 4, 5 தருகிற மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே சம் தான் 16, 18, 21 இது பண்ணும்போது மீதி வந்து 3 வருது, இதுக்கு 4 வருது, இதுக்கு 5 வருது. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். 16ல் 3 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 13. 18ல் 4 போச்சுன்னா 14 வரும். 21ல்
5 போச்சுன்னா 16, 20ல் 5 போச்சுன்னா 15, 15 ஒன்று 16 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஃபரெண்ட் எல்லாம் இங்கே பாருங்கள், டிஃபரெண்ட்டு 13, 14, 16 அப்படின்னு வருது. அப்போ டிஃபரெண்ட் எல்லாமே வெவ்வேறா இருக்குது. ஸோ அப்போ டிஃபரெண்ட் வெவ்வேறா இருந்துச்சுன்னா அந்த டிஃபரெண்ட்டுடைய வேல்யூக்கு தான் நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 13, 14, 16க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைடில் நோட்டுன்னு போட்டு எழுதிக்கிங்க. டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கிவன் அதாவது கொஷினில் கொடுத்துருக்க நம்பருக்கு கிவன் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி டிஃபரெண்ட்டாக மைனஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டுடைய வேல்யூக்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இப்போ இது பண்ணணும்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த 13 அப்படி தான் வரும். 7 2 14, 8 2 16. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் 13 போடணும், ஒரு டைம் 7 போடணும், ஒரு டைம் 8 போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், மொத்தத்தையுமே மல்டிபிள் பண்ணிடலாம். 13 7 8 × 2. இப்படி ஈஸியாக பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு டைம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு டைம் மல்டிபிள் 13 × 7 ஒன்று வரும். 7 3 21 1 மீதி 2 7 7 2 9 91 8 2 16. அப்போ 91 16 மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அப்போது 91 × 16 6 9 6 54 1 9 6 5 9 10 14. அப்போ என்ன ஆன்சர் நமக்கு 1456. அதாவது எல்சிஎம் கிடையாது, நமக்கு அந்த மிகச்சிறிய எண் என்னது எல்சிஎம்மே தான் ஆன்சர் வரும். எல்சிஎம் வந்து என்னது 1456. அப்போ அந்த மிகச்சிறிய எண்ணும் 1456 தான். ஸோ ஏன்னா டிஃபரன்ஸ் நோட்டுன்னு போட்டு நீங்கள் எழுதிங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் டிஃப்ரெண்ட் வேரிஸ், டிஃப்ரெண்ட்டோடைய வேல்யூஸ் வந்து வேரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேக்கு எல்சிஎம் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்னா பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். ஸோ அப்போ இந்த இன்ட்டு மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 சம்முக்கான டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? மீதி வந்து வெவ்வேறு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீதி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ மைனஸ் பண்ணிவிடுங்க. வெவ்வேறாக வந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த டிஃப்ரெண்ட்டுடைய வேல்யூக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்த சம்ம பார்த்தீங்கன்னா அதே தான் 16 2037 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. வகுப்படும் போது அவை முறையே 6 5 ஆகியவற்றை மீதி தருகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் சம் தான், நீங்கள் எல்சிஎம் இல்லாமல் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ 1657 வகுக்கும் போது 6 வருதா மீதி, 2037 வகுக்கும் போது நமக்கு வந்து என்ன வருதா 5 வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கன்னா ஒரு 1057 6 போச்சுன்னா 51ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2037 5 போச்சுன்னா 2032ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து வேறு இருக்குது. டிஃப்ரெண்ட் வேறு இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிஃப்ரெண்ட்டுடைய வேல்யூக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஓ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே மிகச்சிறியன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம். மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 16 இந்த டிஃப்ரெண்ட்டோட வேல்யூ என்னது 1651 2032. இதுக்கு நம்ம வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஆனால் இந்த ஹெச்சிஎஃப் வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பாடாக இருக்குது. உங்களால் டானா வகுத்தல் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நான் ஹெச்சிசி இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து நான் டிவிஷன் மெத்தட் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அது ஈஸியாக இருக்கும். அதாவது நீள் வகுத்தல் முறைன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருப்போம். அந்த டானா வகுத்தல்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம போடுவோம். பெரிய நம்பர்ஸ் ஆச்சுன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஸ்கூலெல்லாம் படிச்சிருப்போம் நீள் வகுத்தல். அந்த மெத்தட் வந்து நான் சொல்லி தரேன். ஸோ அது வந்து பாருங்கள். ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த இடத்துல எது பெரிய நம்பராக இருக்குதோ டிவிஷன் மெத்தட் மாதிரி தான். பெரிய நம்பர் எதுவோ அதை நம்ம வந்து உள்ளே எழுதிக்கணும். சின்ன நம்பரால் நம்ம வந்து வகுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சாதாரண டிவைட் தான். ஆனால் உள்ளே என்ன இருக்கணும், எப்பயுமே நம்ம உள்ள இந்த வகுத்தலுக்குள்ளே என்ன இருக்கணும்னா பெரிய நம்பர் தான் இருக்கணும். அதுதான் கான்செப்டிங்க. இப்போ 1651 தான் வரும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதிகமாகிடும். அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 2ல் 1 போச்சுன்னா 1, இங்கே 13 ஆகிடும், இங்கே 9 ஆகிடும், இங்கே 1 ஆகிடும். அப்போ 13ல் 5 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் நமக்கு 8, இங்கே 9 6 போச்சுன்னா மீதி 3, இங்கே 1 0 ஆச்சு, 381 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வந்துச்சு, மீதி வந்து 381 வந்துச்சு, இங்கே 1651 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் எது பெருசு, 1651 தான் பெருசு. அப்போ இதை உள்ளே எழுதிடணும். 1651 இந்த 381 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ 381 இந்த 3 4 நம்பர் எடுத்தோன்னா 381 2 3 4 போட்டு பார்க்கலாம். 3 381 என்ன வரும்னு பார்க்கலாம்.
8 3 24 4 மீதி 2 3 3 9 10 11 1141. ஸோ அப்போ 4 ஒரு டைம் போட்டு பார்க்கலாம். 32 மீதி 3 4 3 12 12 ஒரு 3 15 1524 வருது. அப்போ பக்கமாக தான் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக 4 தான் வரும். 4 381 என்ன வரும் நமக்கு 1524 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணி பார்க்கணும். இங்கே என்ன ஆகிடும் 11 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும் 4 ஆகிடும். 11ல் 4 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் 7 வருமா. அடுத்தது என்ன வரும் 4ல் 2 போச்சுன்னா 2 வரும். 6ல் 5 போச்சுன்னா 1 வரும். 127 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 127ஐயும் 1651 நம்ம வந்து இப்போ சாரி இந்த 381 வந்துச்சுங்களா. இங்கே இது எந்த நம்பரால் வகுத்தோம் 381 தான் வகுத்தோம். அப்போ 381ஐயும் 127ஐயும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ எது பெருசு 381 தான் பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 381 உள்ளே எழுதிட்டு போகிறோம். இந்த 127 டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா மீதியை வச்சு நீங்கள் வகுத்துட்டே வரணும். அதுதான் எங்கள் கான்செப்ட். ஸோ மீதியும் இந்த வகுப்படுற எண்ணையை கம்பேர் பண்ணி பார்க்கணும். பெருசாக இருக்கிறத அந்த பெருசாக இருக்கிற நம்பரை உள்ளே எழுதிட்டு அந்த மீதியால் வகுத்துட்டே வர போகிறோம். அதுதான் உங்களுக்கு வந்து கான்செப்டிங்க. இப்போ 381னா 127 வந்து போட்டுகிட்டே வரணும். 0 வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் ஓகேங்களா. அப்போ 127 போட்டோம் அப்படின்னா ஒரு 127 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் 2 போட்டால் 2 14 ஆயிடுது. 3 போட்டால் 321. அப்போ லாஸ்ட் டிஜிட் 1. அப்போ 127 × 3 போட்டு பார்க்கலாம். 321க்கு 1 மீதி 3 மீதி 2 2 6 7 8 ஒரு 301. அப்போ 127 பார்த்தீங்கன்னா 381 வருது. அப்போ 0 ஆகிடுச்சு ஓகேங்களா. இங்கே 0 வந்துருச்சு அப்படின்னா எந்த நம்பரால் நம்ம வகுக்கும் போது 0 வந்துச்சோ அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சர். அப்போ 127 வகுக்கும் போது நமக்கு 0 வந்துச்சு. அப்போ HCF என்னது நமக்கு 127. அதுதான் நமக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் தானாக வகுத்தில் போட முடிஞ்சிச்சுனாலும் நீங்கள் போடுங்க. சின்ன வாய்ப்பாடை கண்டுபிடிச்சி உங்களால் போட முடியும்னாலும் போடலாம். பெட்டர் இது வந்து ஈஸி மெத்தடாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் போட ப்ராக்டிஸ் ஆகிடும். சாதாரண டிவிஷன் மெத்தட் தான். என்னென்னா பெரிய நம்பரை உள்ளே எழுதிடும். சின்ன நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சைடில் எழுதிடும். டிவைட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த வரப்போகிற மீதியும் இந்த வகுப்படுற எண்ணையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இதில் எது பெருசோ அதை உள்ளே எழுதிக்க போகிறோம். இந்த மீதியால் நம்ம சின்ன நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது 127 நமக்கு மீதி வருது. இப்போ இந்த வகுப்படுற எண்ணு 381 127 மீதி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு பெருசாக இருக்குது. அதனால் அதை உள்ளே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணுறோம். எங்கே 0 வந்துச்சோ அந்த வகுப்படுற எண்ணு தான் நமக்கு வந்து என்னது ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த மாதிரியான டிவிஷன் மெத்தடையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ 127 இந்த 127 நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது வந்து மீதி வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். 6 5 தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஆகும். அப்புறம் 128 செக் பண்ணணும். அப்புறம் 129 செக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனாலும் ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இப்படியும் போடலாம். ஸோ மொத்தம் 3 தானாவகத்தில் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க HCF. அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. HCF கண்டுபிடிக்கிறதுக்கான ஆல்டர்னேட் மெத்தட் தான் இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா ஆப்ஷன்லேருந்து போகிறதுனால நீங்கள் ஒவ்வொரு இந்த நம்பரை ஒவ்வொரு நம்பராக ஆப்ஷனில் இருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது மீதி என்னவா தரணும் 6யும் 5யும் தரணும். அந்த மாதிரி எது தருது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஆன்சராக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்லேருந்து போகிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 4th சம். இரு எண்களின் எல்சிஎமானது HCF போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான். அப்படியே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது அப்படியே எழுத போகிறீங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு எண்களின் எல்சிஎமானது HCF போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ 2 எண்கள். அந்த 2 எண்கள் நம்ம எப்பயுமே என்ன எடுப்போம் ஏபின்னு எடுப்போம். இல்லை XY எடுக்கிறதுனால எடுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ அப்போ இது எண்களின் எல்சிஎமானது. ஸோ எல்சிஎமானது என்னென்னு கொடுத்துருக்காங்க HCF போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HCF போல் 4 மடங்கு 4 மடங்குனா மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ எல்சிஎமானது HCF போல் 4 மடங்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேலும் மீசிமா மற்றும் மீபோவா முறை அதாவது LCM மற்றும் HCF உடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் LCM + HCF இதோடைய கூடுதல் என்னென்னு கொடுத்துருக்காங்க 125ன்னு கொடுத்துட்டாங்க. அவற்றில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க. ஒரு எண் வந்து A வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ B என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம ஏபி அப்போ நமக்கு என்ன தெரியணும் நமக்கு ஃபார்மில் என்ன நமக்கு தெரியணும் இதில் இருக்கிறது ஏதோ சப்ஸ்டிட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 4 HCF தான் LCM கொடுத்துருக்காங்க. அது LCMோட வேல்யூ 4 HCFன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இந்த LCM இந்த ஈக்குவேஷனில் இது நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து வந்து 2ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போது சப்ஸ்டிட் 1 × 2 இந்த 2னது LCM + HCF = 125ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம்க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அந்த 4 HCF அப்படின்றத வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த HCF = 125. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் 4 HCF + 1 HCF இங்கே இனிமேல் 1 அர்த்தம். அப்போ 4ம் ஒரு 5ம் 4 1 கூடனா 5 HCF =
125 அப்படின்னு வருது. நமக்கு வந்து HCF ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ HCF மட்டும் கண்டுபிடிக்கலாம். 125 டிவைடட் பை இந்த 5 கீழே வந்துடுமா? அப்போ 1 5 5 2 5 10 25 125 வரும். ஓகேங்களா? அப்போ HCF ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு A × B = LCM × HCF அந்த ஃபார்மில் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் A ஓட வேல்யூ தெரியும். ஆனால் LCM ஓட வேல்யூ HCF வேல்யூ தரல. அதுக்கு தரதுக்கு தான் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் இந்த ஒரு க்ளூ வச்சு நம்ம இங்கே HCF ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ HCF தருது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம எத்தனை சப்ஸ்டிட் பண்ணால் LCM ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ LCM = என்ன டைமுக்கு கொடுத்துருக்காங்க? 4 டைம்ஸ் ஆஃப் HCF அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × HCF ஓட வேல்யூ என்னது? 25 25 நாள் என்னது? 100. அப்போ LCM ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 100ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்பில் A × B = நமக்கு என்ன ஃபார்முலா? LCM × HCF. LCM A ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 100ன்னு கொடுத்துருக்காங்க. B தான் கேட்டிருக்காங்க. LCM ஓட வேல்யூ 100, HCF ஓட வேல்யூ 25. அப்போ B வேணும்னா நமக்கு 100 100 கேன்சல் ஆகிட்டு வெறும் 25 மட்டும் தான் வரும். ஸோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே போட்டுடலாம். கீழே வந்து 100. அப்போ B = நமக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த LCM HCF கண்டுபிடிக்க தான் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து க்ளூவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம்மும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு எண்களின் வித்தியாசமானது அவ்வெண்களின் கூடுதலில் 1/9 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இரு எண்களின் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இரு எண்கள் என்னது? AB நம்ம எடுத்துக்க போகிறோம். வித்தியாசம்னா A - Bன்னு போட போகிறோம். அப்போ இரு எண்களின் வித்தியாசமானது A - B பார்த்தீங்கன்னா அந்த எண்களின் கூடுதலில் 1/9 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா கூடுதல் என்னது? A + Bன்னு போடுவோமா? அதில் 1/9 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன பண்ணுவோம்? பங்குனாலே இன்ட்டு பண்ண போகிறோம் இது கூட. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? 1/9 வந்து முன்னாடி போட போகிறோம். இதுதான் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அவ்விரு எண்களின் கூடுதல் 45ன்னு சொல்லிட்டான். அப்போ A + B ஓட கூடுதல் என்னது? 45 கூடுதல். ஏன்னா எண்களின் கூடுதல். அப்போ A + B 45 அவ்வெண்களின் LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இந்த A + B 45ன்றது எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A - ஏன்னா எண்களின் LCM என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நம்ம அந்த எண்கள் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு LCM கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே LCM HCF இல்லை, LCM HCF தெரியணும். எதுவுமே தெரியல. அப்போ அந்த எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே A + Bன்றது 45ன்றது எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போது A - B = 1/9 A + B. இங்கே 1/9 A + Bக்கு பதில் 45 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 9 9 I 9 45. அப்போது A - B = நமக்கு என்ன கிடைக்குது? 5ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது? A + B = 45 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. A - B = 5 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கூலெலாம் வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிருப்போம். ஸ்கூல் படிக்கும்போது நீக்கல் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். அதாவது x + y = ஒரு வேல்யூ வரும், x - y = ஒரு வேல்யூ வரும். இது ஒன்று கேன்சல் பண்ணிட்டு தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூ எதுவுமே ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே ABன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் இங்கே XY கூட எடுத்துக்கலாம். Aக்கு Bக்கு பதில் XY கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் AB வச்சே போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது, நீக்கல் மெத்தட் தெரியும்ல. ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குதுன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குதுன்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுவோம்? குறியை வந்து மாற்றுவோம். ப்ளஸ் இருக்குது அப்படின்னா மைனஸ் போடுவோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போடுவோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுவோம். அந்த மாதிரி மாற்றி நம்ம அடிப்போம். அந்த மெத்தட் தான். ஆனால் இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஆல்டர்னேட்டில் இருக்குது. அதனால் நான் மைனஸ் அப்படியே B கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இது இங்கே ஒரு A, இங்கே ஒரு A. அப்போ என்னது? 2A. இங்கே வந்து 5, இங்கே ஒரு 45. அப்போ கொட்டினா 50. அப்போ A = என்ன வரும்? 50/2 O 2 2 25. அப்போ Aவோட வேல்யூ நம்ம 25 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த Aவோட வேல்யூ இந்த ஈக்குவேஷன் அல்லது இந்த ஈக்குவேஷன் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ நான் சின்னதாக இங்கே வந்து 45 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சின்னதாக இருக்கிறதுலேயே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ A - B = 5. Aவோட வேல்யூ வந்து 25. B இது வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். = 5. அப்போ B வேணா இந்த -B அந்த பக்கம் போச்சுன்னா +B ஆகிடும். அப்போ 25 இந்த -5 இப்படி வந்துச்சுன்னா இந்த +5 இப்படி வந்துச்சுன்னா -5 ஆகிடும். இங்கே +B. அப்போ B = 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்களுடைய மீசியமாக தான் கேட்டிருக்காங்க. அந்த எண்கள் கேட்டாங்கன்னா நம்ம 25, 20 எழுதிடலாம். ஆனால் அந்த எண்களுடைய மீசியமானு கேட்டிருக்கிறதுனால அந்த 25க்கும் 20க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீசிமா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ LCM கண்டுபிடிச்சோன்னா 5ஆம் வாய்ப்பாடில் போடணும். 5 5 25 4 5 20. இதுக்கு மேலே நம்ம திருப்பி 5 ஒரு டைம் 4 ஒரு டைம் போடணும். அப்போ LCM என்னது? 5 × 5 × 4. 5 5 25 25 × 4 என்ன வரும்? 100. அப்போ LCM என்னது? 100 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நீக்கல் மெத்தட் நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸி தான். அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இரு எண்களின் LCM HCF முறையே 495 5 அவ்வெண்களின் கூடுதல் 100 எண்களின் அந்த எண்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா LCM கொடுத்துட்டாங்க, 495ன்னு கொடுத்துருக்காங்க, HCF 5ன்னு கொடுத்துட்டாங்க, அவ்விரு எண்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க, A + B = 100ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வித்தியாசம் A - B என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி A
மைனஸ் பி கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்திருக்குது. இது சிம்பிளிஃபிகேஷனில் படிப்போம். ஓகேங்களா, அதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை இங்கே இப்போதைக்கு மெமரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு ஏ மைனஸ் பி கேட்குறாங்க, இல்லை ஏ மைனஸ் பி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் கேட்டிருக்காங்க, எண்களின் கூடுதல் கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏ மைனஸ் பி தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ ஆனால் இங்கே ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லிட்டான், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான். ஸோ நமக்குரிய ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ ஏ இன்ட்டு பி ஏபின்னு எழுதலாமா, எல்சிஎம் என்னென்னு கொடுத்துருக்காங்க 495, ஹெச்சிஎஃப் என்னென்னு கொடுத்துருக்காங்க 5. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா, 495 5 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஏபியோட வேல்யூ 5 5 25 5 மீதி 2 9 5 45 47 மீதி 4 4 5 20 21 4 24 2475 சொல்லிட்டு வருது. இப்போ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏ ப்ளஸ் பிக்கு பதில் 100 சப்ஸ்டிட் பண்ணலாம், ஏ மைனஸ் பி அப்படியே வச்சுக்கலாம். 4 இன்ட்டு ஏபி வந்து 2475 அப்படின்றது சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. ஏ ப்ளஸ் பிக்கு பதில் நம்ம என்ன போடலாம், 100 போடலாம், 100 ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் 4 இன்ட்டு ஏபிக்கு பதில் 2475 வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 2475 இன்ட்டு 4 வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். 4 5 20 0 மீதி 2 7 4 28 28 ஒரு 2 பார்த்தீங்கன்னா 30க்கு 0 மீதி 3 வரும். 4 4 16 16 ஒரு 16 ஒரு 3 பார்த்தீங்கன்னா 4 5 20 0 மீதி 2 7 4 28 28 ஒரு 2 0க்கு 0 மீதி 3 வருமா. 4 4 16 16 ஒரு 3 19க்கு 9 மீதி 1 4 8 8 9 அப்போ 9090 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ 100 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10,000 வரும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதோட வேல்யூ என்ன பண்ணோம், 9900 சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நமக்கு ஏ மைனஸ் பியோட வேல்யூ தான் தெரியும். அப்போ இதை மட்டும் வச்சுக்கலாம், இது இந்த பக்கம் அமைச்சிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபார்முலாவில் தப்பாக எழுதிட்டேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ஃபார்முலாவில் வந்து ப்ளஸ் வரணும். இப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மட்டும் தான் வேணும். நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கலாம், இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 மைனஸ் 9,900 இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு இது மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 100 வரும். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா ஏ மைனஸ் பின்னா வரும் ரூட் ஆஃப் 100ன்னு வரும். அப்போ ரூட் ஆஃப் 100 எடுத்துனா 10 தான் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து கொடுத்துருக்க வேலையில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஏபிக்கு ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதை நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பியோட வேல்யூ கிடச்சிடும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த எண்களின் வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எண்களின் வித்தியாசம்னானது ஏ மைனஸ் பி தான் கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து நம்ம 10 அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இரு எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் முறையே 50 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு வந்து 50 கொடுத்துட்டாங்க. எண்ணில் இரண்டாவது எண் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இரு எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்னது 50 கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 250 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் எண் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏவை 2ஆல் வகுக்கும் போது அவங்களுக்கு ஈவு என்ன கிடைக்குதா, 50 கிடைக்குதான். ஏன்னா ஈவு தான் நம்ம ஆன்சரு. ஸோ எப்பயுமே ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு 50 நீங்கள் 2ஆல் வகுக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 25 2 50. அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்ன எதுவும் இந்த ஈவை தான் நம்ம ஆன்சர்னு சொல்லிட்டு எதுவும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏ பை பி 2ஆல் வகுக்கும் போது நமக்கு ஈவு என்ன கிடைக்குது, ஆன்சர் என்ன கிடைக்குது, 50ன்னு கிடைக்குது. அப்போனா இரண்டாவது என்னென்னு கேட்டிருக்காங்க, பி அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாங்களா. இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏ கிடச்சிருமா. அப்போ அது 50 இன்ட்டு 2 என்னது 100. அப்போ ஏ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தெரியும்ல, ஏவோட வேல்யூ தெரியும். அதேமாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரியுதுன்னா பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ என்ன ஃபார்முலா நமக்கு, ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 100, பி தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் 50 கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் 250 கொடுத்துருக்காங்க. அப்போ பி வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 100 அந்த பக்கம் கீழே கொண்டு வந்துருவோமா. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 5 5 25 நமக்கு என்னது 150 125 வருமா. ஏன்னா 4 25 100 5 25 125. ஓகேங்களா. ஸோ இந்த இங்கே என்ன கான்செப்ட்னா ஏ பை 2 இஸ் ஈக்குவல் டு 50. ஏன்றது வந்து 100ன்றதை இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 லிட்டர் 48 லிட்டர் 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பைகளில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே எத்தனை முறை காலியாக்கும்னா என்ன கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய கொள்ளளவுன்னு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய கொள்ளளவுன்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 36 48 60. இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா, ரெண்டாம் வாய்ப்பாடு வருமா.
ரெண்டு ரெண்டு மீதி 1 8 2 16 2 2 4 4 2 8 திருப்பி 3 2 6 திருப்பி இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் 3ஆம் வாய்ப்பாடில் வரும் 6 3 18 8 3 24 5 3 30 திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடில் வருமா 3 2 6 4 2 8 I 2 10 அவ்வளோதான். இந்த 3 4 5 மூணுமே ஒரே வாய்ப்பாடில் இதுக்கப்புறம் வகுப்படாது. காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு HCF என்ன வந்துருச்சு 2 × 3 × 2 மட்டும் தான் இங்கே இருக்கிறது மட்டும் தான் போடுவோம் HCFனா. அப்போ 3 2 6 6 2 12 HCFன்றது 12 ஓகேங்களா. ஸோ இப்போ காலியாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய கொள்ளளவு தான் நம்ம காமனாக 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 12 லிட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றும் காலியாக்கும் அப்படின்னா இந்த 3 நம்பரையும் 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 36 36/12 48/12 60/12 அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஓகேங்களா. ஸோ 36 12ஆல் போட்டீங்கன்னா 12ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும் 12 12 2 12 24 12 36 அப்போ இதுனா வரும் 3 முறை காலியாக்கும் ஓகேங்களா. அடுத்தது 48 12 12 2 12 24 12 34 12 48 அப்போ இது வந்து 4 முறை காலியாக்கும். 12 12 5 12 60 5 முறை காலியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் வந்துடும். அப்போது எத்தனை முறை காலியாக்கும் 3 4 5 முறை வந்து காலியாக்கும் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ என்னென்னா மிகப்பெரிய கொள்ளளவுன்னு தான் HCF கண்டுபிடிச்சோம். எத்தனை முறை காலியாக்கும்னு கேட்டிருக்கிறதுனால தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன்னா காமனான வேல்யூ வந்து நமக்கு 12 லிட்டரு. அந்த 12 லிட்டரை நம்ம என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை முறை காலியாக்கும் அப்படின்றது வந்து கிடச்சிரும். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா x² -x -12 மற்றும் x² -mx -8 HCF x -4 எனில் LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துடைய HCF என்னன்னு கொடுத்துட்டாங்களா x -4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா m என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா m உடைய வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. அப்படி எம்மோட வேல்யூ இல்லைங்க பி கொடுத்துட்டு பியோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். இல்லை சி கொடுத்துட்டு சியோட வேல்யூவே கேட்கலாம். இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு HCF வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு எம்மோட வேல்யூ இந்த மாதிரி அன்னோன் வேரியபிளோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா HCF என்ன கொடுத்துருக்காங்க x -4 கொடுத்துருக்காங்களா இதை ஈக்குவேட் 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிங்களா. அப்போ எந்த டேர்ம் வந்து எந்த டேர்ம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். எம்மோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் எத்தனை போய்ட்டு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே mx -8 = 0 ஓகேங்களா. ஈக்குவல் 0 பண்ணி பண்ணுங்க. இப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம 4² மைனஸ் m தான் அப்படியே வேணும். எக்ஸுக்கு பதில் 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -8 = 0. அப்போ 4² பண்ணால் 16 இங்கே 4m வரும். இங்கே -8 = 0. அப்போ 16 8 போச்சுன்னா 8 வருமா. அப்போ 8 - 4m = 0. அப்போ நமக்கு தேவை m தான் தேவை. அப்போ 8 = இந்த -4m அந்த பக்கம் போச்சுன்னா +4m ஆகிடும். அப்போது m மட்டும் வேணும்னா இந்த 4 கீழே வந்துடும். அப்போ 8/4 1 நாள் 4 2 நாள் 8. அப்போ எம்மோட வேல்யூ என்ன வந்துச்சு 2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை இதுதான் ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி ப்ரொசீஜர் படி போனோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இந்த சம் எப்படி வரும்னா இந்த மாதிரி எம்மோ ஏதோ ஒரு 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதோட HCF வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு அன்னோன் வேரியபிள் கேட்குறாங்கன்னா ஈக்குவல் 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. எந்த ஈக்குவேஷனில் இங்கே m கேட்டதுனால m இங்கே இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் அதை ஈக்குவல் 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே m இருந்துச்சுன்னா இங்கே அந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸோட வேல்யூ எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் 0 பண்ணி அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது 32 60 HCF என்க D = 32x + 60 இது வந்து ஒரு புக் கொஷின் தான். ஸோ 32 60 HCF என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 32x + 60y கொடுத்துட்டாங்க. அப்போனா XY அப்படின்ற முழுக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட HCF ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிங்க. இதோட HCF தான் இந்த மாதிரி டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அந்த முழுக்கள் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 32 60க்கு HCF வந்து கண்டுபிடிப்போம். HCF என்னது 2ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 16 2 வரும் 3 2 6 திருப்பி 2ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 8 2 16 5 2 வரும். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ HCF என்னமா வரும் நமக்கு 2 × 2 அப்போ HCF வந்து 4ன்னு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த வேல்யூ இங்கே எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா இது எக்ஸ் இது ஒய் அதே மாதிரி இது எக்ஸ் இது ஒய் எல்லாத்துலேயும் அப்போ இந்த வேல்யூ எடுத்து போயிட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதுக்கும் 4 வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன HCF வேல்யூ வருதோ அதே HCF தான் இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க. டின்றது HCF எப்படி வரையிருக்காங்கன்னா டின்னு சொல்லிட்டு வரையிருக்கிறாங்க. அப்போ இங்கேயே 4 வரணும் இங்கேயே 4 வரும் அந்த மாதிரி பாருங்கள். அப்போ D = என்னது 32x + 60y. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே வந்து நமக்கு 4 வரணும். இதோட வேல்யூ இந்த பக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணோன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணோன்னா பார்க்கணும். 32 × 2 64 போய்டும். 60 × y 1 ரெண்டுமே ப்ளஸ் வரும்போது அதிகமான வேல்யூ போய்டும். அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணினா 32 × 2 என்ன வரும் 64
கரெக்ட்டா வரும். அப்ப இந்த பி ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ பி ஆப்ஷன்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நான் 2, ஒய் இஸ் ஈக்குவல் டூ -1ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? இங்க டிக்கு பதில் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அதாவது டின்றது வந்து 4. ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ தான் 4. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இத தான் என்னது டின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் தானே இது நமக்கு வந்து டி. ஓகேவா? ஸோ இப்போ 32 எக்ஸோட வேல்யூ என்னன்னு குடுத்துருக்காங்க 2 பிளஸ் 60 இன்டு ஒய்யோட வேல்யூ -1. அப்போ 64 -60 இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஓகேங்களா? 2 சைடு 4 4 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் நமக்கு வந்து இதுவா தான் இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன்லேருந்து தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா முழுக்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கல்ல, அதனால தான். ஸோ நீங்கள் இது வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதை வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து எக்ஸ் ஒய்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் ஆப்ஷன் எடுத்து போயிட்டு இந்த ஒவ்வொரு ஆப்ஷனே அது மாதிரி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அந்த வேல்யூவில் அது என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஹெச்சிஎஃபோட வேல்யூவாக இருக்கும். அப்போ 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இரு எண்களின் எல்சிஎம் 210, ஹெச்சிஎஃப் வந்து 6, அவ்வெண்களின் கூடுதல் 72 எனில் அவ்வெண்களின் தலைகீழ் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 210ன்னு கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க, எண்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எண் வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு சரி ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க 72 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோடைய தலைகீழ் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தலைகீழ் கூடுதல் என்னது 1/a ப்ளஸ் 1/b அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஏன்றது எண்ணு, பின்றது எண்ணு. தலைகீழ்னா என்ன அர்த்தம்? இது 1 இது கீழே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். தலைகீழ்னா அப்படி தலைகீழ் எதுவுமா 1/a எதுவும் 1/b எதுவும் என்ன கேட்டிருக்காங்க தலைகீழ் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இப்படி எதுவும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். இது என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏபி பி ப்ளஸ் என்றது ஏ ப்ளஸ் பி. அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ஏபினா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட வேலையை கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஏபிக்கு பதில் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்றத வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஏபின்றது தெரியும். ஏ ப்ளஸ் பி வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஈஸியாக வந்து போட்டுடலாமா? ஸோ அப்போ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்றது நமக்கு ஃபார்முலா. ஏ இன்ட்டு பி நமக்கு என்னன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம்மோட வேல்யூ 210 கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃபோட வேல்யூ 6 கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள் 6 1260. அப்போ ஏபிடியோ வேல்யூ நமக்கு என்னன்னு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் 1260ன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ தான் அவங்களே கொடுத்துட்டாங்களே நம்ம கொஷினில் 72ன்னு கொடுத்துட்டாங்க. ஏபியோட வேல்யூ என்ன நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1260ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை அடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 3 2 6 மீதி 1 6 2 12 6 2 12 3 2 6 0. திருப்பி 1 2 2 மீதி 1 8 2 16. திருப்பியும் 3 2 6 1 2 2 5 2 10 6 3 18 1 3 3 5 3 15. இப்போ 6/105ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ 6/105னா திருப்பியும் 1 3 3 2 3 6 வருமா? 3 3 9 மீதி 1 5 3 15. அப்போது கடைசியாக நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது 2/35 அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? தலைகீழ் கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ தலைகீழ் கூடுதல்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி எழுத தெரியணும். இது இப்படியே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஏபின்றது ஈஸியாக எழுத முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் இதுதான் வந்து ட்விஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்படியே போடுறது வந்து ரொம்ப கஷ்டமானது. அதனால தான் நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான், அவனே ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டான். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து இந்த கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம இப்படி மாற்றிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க 12வது சம் பாருங்கள். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்போவா அஞ்சலில் அந்த எண்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன்லேருந்தே போடலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்லேருந்து மெத்தடை மட்டும் பார்க்காத சில கொஷின்ஸ்க்குலாம் ஆப்ஷன்லேருந்து போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வரும் நார்மல் ப்ரொசீஜரை விட. அதனால் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணுறது வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் வந்து 300ன்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஈரிலக்க என்னென்னது 2 டிஜிட் இருக்கணும். இங்கே எல்லாமே 2 டிஜிட் தான் இருக்குது. அதனுடைய பெருக்கல் பலன் என்ன வரணுமா 300ன்னு வரணுமா? ஓகேங்களா? அதோடைய மீப்போவா வந்து 5ன்னு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே பெருக்கல் பலன் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது 300 இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பாரு 5 2 30. அப்போ இதோடைய பெருக்கல் பலன் என்ன வருது நமக்கு 300 தான் வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே 200 வருது பெருக்கல் பலன். இங்கே பார்த்தீங்கன்னா 15 × 25னா வரும் 25 × 15 பிரிக்குங்க 5 5 25க்கு 5 மீதி 2 2 10 12 5 2 அப்போ 5 7 3. அப்போ இங்கே வந்து 375ன்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 15 × 10னா 150 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக இங்கேயே பார்த்தீங்கன்னா பெருக்கல் பலன் ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்தீங்கன்னா அவுட்டு. அவன் என்ன சொல்லியிருக்கான் பெருக்கல் பலன் வந்து 300 தான் வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருது நமக்கு 200 வருது. அப்போ இது வராது, இது 325 வராது, இதுவும் வராது. அப்போ இதுதான் வரும். அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து ரெண்டாவது செக் பண்ணிக்கலாம். மீப்போ வந்து 5ன்னு இருக்கணும். அப்போ இதனுடைய
ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். 15 20க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு பாருங்க. 5 வாய்ப்பாடில் 3 5 5 4 5 20 இதுக்கப்புறம் எதுவுமே வராது. அப்போ ஹெச்சிஎஃப்பும் நமக்கு என்ன கண்டிஷன் வருது 5ன்றது வந்து 2 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த ஆப்ஷன் ஏ தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அந்த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் வந்து இது மேபி இதுக்கு வந்து 5 வரலாம் ஹெச்சிஎஃப், இதுக்கும் 5 வரலாம், ஆனால் இது வராது. ஆனால் இதோடைய பெருக்கல் பலன் வந்து வேறு வருது. அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு இது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது ஆப்ஷன் ஏ. அதனால் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து ஆன்சர். இப்போ அடுத்த சம் பாருங்கள். 2 கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. மீசிமாவானது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது அப்படின்ற ஆன்சர் வரும். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, கொடுக்கப்பட்ட எண்கள்ன்றதை நீங்களே ஏதாச்சும் 2 எண்ணம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 2 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோடைய எல்சிஎம் வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா எல்சிஎம் தானே எல்சிஎம் தானே சொல்லிடுறாங்க. அப்போ எல்சிஎம் போட்டோன்னா ஒரு டைம் 2 ஒரு டைம் போட போகிறோம், ஒரு டைம் 3 தெரியுமா? அப்போ எப்படி இருந்தாலும் 6 தான் வரப்போகுது. இதோடைய எல்சிஎம் என்ன நமக்கு வரும் 6 வரும். அப்போது எல்சிஎம் ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில், அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் இருந்தது 2 2 3, பெரிய எண்ணை விட, பெரிய எண் இருந்தது 3, பெரிய எண்ணை விட கண்டிப்பாக என்னவாக இருக்காது குறைவாக இருக்குது. ஏன்னா இதை விட என்ன இருக்குது பெருசாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக குறைவாக வந்து இருக்காது அப்படின்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், மெமரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அப்படின்னா இப்படி செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது 06 மீ போக்கா, அதாவது 06க்கு மீ பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மொய் பொது காரணி அப்படின்றது வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே 0 கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏன்னா 0க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3 இப்படியே போச்சுன்னா Z = 26ன்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்களாம். இந்த மாதிரி மதிப்பு எடுத்துக்கிட்டோன்னா HCF ஆஃப் I, X என்ன, அதனுடைய ரேஷியோ கொடுத்தீங்க பாருங்கள், ரேஷியோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. LCM ஆஃப் C, P அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். போன குரூப் 4 2024 குரூப் 4 வந்து கேட்டிருந்தான். ஸோ இங்கே பாருங்கள் ஏபிசிடியோட ஏபிசிடி எதுங்க, ஏபிசிடியில் ஏக்கு என்ன ஏபிசிடி எதுங்கன்னா ஏ வந்து 1வது லெட்டர், அதனால் 1ன்னு போகிறோம். பிக்கு வந்து 2வது லெட்டர், அதனால் 2, சிக்கு வந்து 3. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே வந்தோன்னா அப்போ இங்கே ஐக்கும் எக்ஸுக்கும் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஏபிசிடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிங்க. ABCDEFGHIJKLM அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. NOP. ஏன்னா இப்படி எழுது பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங்க்கு இப்படி தான் எழுதுவோம், அதனால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? LMNOPQRSTUVWXYZ. ஓகேங்களா? இங்கே 1 2 3 மேலே போட்டே வந்துடுங்க. 5 6 7 8 9 10, இங்கே 11, இங்கே 12, இங்கே 13, இங்கே 14, இங்கே 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 இந்த மாதிரி. இப்போ வேல்யூ வந்து நம்ம கொடுத்தாச்சு ஏபிசிடிக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, HCF ஆஃப் I, Xன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். HCF ஆஃப் ஐக்கு என்ன நமக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஐக்கு வந்து 9, எக்ஸுக்கு என்னது நமக்கு 24. ரேஷியோ LCM ஆஃப் C, P. சிக்கு என்னது 3, பிக்கு என்னது 16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம், இந்த 2 நம்பருக்கு LCM கண்டுபிடிக்க போகிறோம். டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 9க்கு 24க்கு HCF கண்டுபிடிக்கலாமா? 9 24, HCF என்ன வரும், 3வது வாய்ப்பாடு வருமா? 3 3 9, 7 3 8 3 24, இதுக்கு மேலே வராது. அப்போ HCF நமக்கு வந்து 3ன்னு வரப்போகுது ரேஷியோ. அதே மாதிரி 3, 16க்கு LCM கண்டுபிடிங்க. இது வேறு வழியே கிடையாது. ஒரு டைம் 3 ஒரு டைம் 16 தான் போட்டானு, ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ டேரெக்டாகவே நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். LCM அப்போ LCM எடுத்துனது 16 × 3 தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே சொல்லி கொடுத்துரு LCM எப்படி எடுக்கணும். நீங்கள் வேணால் 1 வர வரைக்கும் கூட போட்டுட்டு கூட எடுத்துங்க. நான் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 6 3 18 மீதி 1 3 3 48ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 48 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போது ரேஷியோ தானே, இது என்ன பண்ண ரேஷியோன்றது எப்படி எதெல்லாம் 3/48 அப்படின்னு சொல்லிட்டு எதலாமா. இந்த ரேஷியோவை எப்பயுமே இப்படி ரேஷியோ சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா 3/48 அப்படின்னு சொல்லிட்டு எதுவும். ஏன்னா இந்த ரேஷியோக்கு பதில் பை போடணும். இது வந்து 48 வகுத்தல் கணக்கு தான். ஸோ அப்போ 1 3 3, இங்கே 1 3 3, இது 6 3 18. அப்போ 1/16ன்னு இருக்குது. இந்த 1/16 எப்படி எதெல்லாம் 1:16 எதலாமா, n 1, இந்த பைக்கு பதில் ஈஸ்ட் போடுறோம், 16 எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1/16 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான். இது ஏன் நீங்கள் 16:1 எழுதிட்டீங்கன்னா அது வந்து தப்பு. அதோடைய ஆன்சர் என்ன வரும்னா 16/1 தான் நம்ம 16:1ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டுட்டிங்கன்னா அது தப்பாகிடும். ரேஷியோவில் கண்டிப்பாக நம்ம அதை மாற்றாமல் எழுதணும். அந்த டிஜிட்ஸ் வந்து மாற்றாமல் எழுதணும். அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூக்கு வந்து HCF LCM கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் PQ உடைய LCM காண்கன்னு கொடுத்துட்டாங்க. HCF ஆஃப் PQ இஸ் X. ஓகே, இப்போ PQ உடைய இதோட HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது Q = XYன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா LCM என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
ஏ இன்ட்டு பி போடுவோம்ல, அதே தாங்க கான்செப்ட்டு. ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு பதில் இங்கே ஏ பிக்கு பதில் பி கியூ அப்படின்ற 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாலையும் பி இன்ட்டு கியூ இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ பி இன்ட்டு கியூன்றது நமக்கு எதுனா கொடுத்துருக்காங்களா? ஸோ பி என்னென்னு தரல, ஆனால் கியூக்கு மட்டும் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் பி அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் கியூக்கு பதில் எக்ஸ் ஒய். எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, பி கியூட ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸ் ஒய். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துருங்களா, அப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க, பி ஒய் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்டுக்கிறது எல்சிஎம். அப்போ எல்சிஎம் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ நம்ம இதுக்கு வந்து சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸ்கூலெலாம் வந்து காரணிப்படுத்துக அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த மாடல் சம் தான் இது. ஸோ இப்போ இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இல்லை ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம மாற்றணும். அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் வர ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்கொயர் எதுனா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஏற்ற மாதிரி இதில் எழுத முடியுமானா எழுத முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை காரணிப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா இது நீங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு இது எழுதிடலாமா, ஃபார்முலா இருக்கிறது எழுதிடலாம். இது எப்படி எழுதலாம், நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஃபார்முலா என்னன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், பின்றதை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். கியூக்கு பிக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணால் 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே அப்படியே எதுங்க பி ப்ளஸ் 2ன்னு வருமா, அதே மாதிரி பி மைனஸ் 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படி எழுதுறோம்னா பி ப்ளஸ் 2 பி மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம பி ப்ளஸ் 2 பி மைனஸ் 2வாக கொண்டு வரணும். இது எதுனா ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொண்டு வரலாம், ஆனால் கொண்டு வர முடியாதுங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை காரணிப்படுத்த போகிறோம். இதை காரணிப்படுத்தினா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதையும் இந்த லாஸ்ட் இருக்கிற மாறிலியே நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். என்ன வரும், 2ன்னு வருமா, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தமா, அப்போ 2. அடுத்தது இது என்ன வரும் நமக்கு, இது இந்த 2 வர வைக்கணும், கூட்டினாலும் பெருக்கினாலும் 2 வரணும். அதை கூட்டணும் அப்படின்னா இங்கே இப்போ பாருங்கள், இந்த 2 ஏதோ ஒரு 2 நம்பரை பெருக்கினா நமக்கு 2 வரணும். ஆனால் அதை கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு என்ன வரணும், அந்த நடுவில் இருக்கிற அந்த -3 அப்படின்றது வந்து வரணும். அப்போ நம்ம என்ன போடலாம், 2ஆம் வாய்ப்பாடில் 2 தான் நம்ம போட முடியும். மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2 வந்துச்சு. ஆனால் இது கூட்டினா நமக்கு என்ன வரணும், -3ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னா வராது. 2 இடத்துலையும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 வந்துருச்சு. -2 -1 போட்டோம்னா -3ன்றது வந்துச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், p மைனஸ் 2ன்றது ஒரு காரணி, p மைனஸ் 1ன்றது ஒரு காரணி எழுதுவோம். அப்போது இந்த ஈக்குவேஷன் பதிலாக நம்ம எப்படி எழுதலாம், p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 நம்ம எப்படி எழுத போகிறோம், p மைனஸ் 2 p மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸோ இப்போ எதையாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா நம்ம எழுதுவோம், அந்த ஸ்கொயர் மெத்தடில் பார்த்துருப்போம். ஆல் டேர்ம்ஸ் எழுதுவோம், ஹை பவர் வேல்யூஸ் வந்து எழுதுவோம். ஏன்னா இங்கே எல்னா லீஸ்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதோடைய ஆப்போசிட் ஹையஸ்ட் வேல்யூ தான், ஹை பவர் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன டேர்ம் இருக்குது, எல்லா டேர்ம் ஃபஸ்ட் எழுதிடலாம். என்னென்ன இருக்குது, p ப்ளஸ் 2 இருக்குது, p மைனஸ் 2 இருக்குது, p மைனஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ p ப்ளஸ் 2 p மைனஸ் 2 p மைனஸ் 1 எல்லாத்துக்குமே பவர் வேல்யூ வந்து 1 தான் இருக்கிறதுனால பவர் வேல்யூ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 60+ சம்ஸ் வந்து போட்டிருப்போம் எஸ்எம் ஹெச்எஸ்எஃப்ல மட்டுமே. இந்த 60+ கொஷின்ஸுமே உங்களுக்கு 60 மாடல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 60 மாடல் வந்து எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்ல வந்து பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு அடுத்த மாடலில் ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஷின்ஸ் வந்து நம்ம எடுப்போம். டோட்டலாக வந்து 70+ சம்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம் ஒரு டாப்பிக்கு. அப்போ அந்த 70+ சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மாடல் சம்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ அப்போது இந்த எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்ல இதை தாண்டி பெருசாக வரப்போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 70 மாடல் சமயமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் புதுசாக வந்தாலுமே இந்த 70 மாடல்லேருந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ வந்து அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணி அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தைரியமாக இந்த நம்ம எடுக்கிற சம்ஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.